Hey chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner's Beautyல எபிசோட் நம்பர் 2. லாஸ்ட் எபிசோட்ல மேரேஜ் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். பானில வச்சு நடத்தணுமா இல்லனா சிந்துல வச்சு நடத்தணுமான்னு ஹீரோக்கு இவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதை கேட்டோன்னே ரொம்ப கோவம் வந்துரும். அதனால உங்களோட சின்சியாரிட்டியை காட்ட முடியல அப்படின்னா உங்களோட பொண்ணை கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு ஹீரோயின் இருந்த ரூமை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினை பார்த்து அடுத்த செகண்டே ஹீரோ அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அதனால கீழே விழுந்தா மீசையில மண்ணு வேற ஒட்ட கூடாது, அதுக்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆனா இந்த கல்யாணத்தை பார்ட்டில அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா பானில மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவளுக்காக ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், அதை கொடுத்துருங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்றாங்க. அட்வைசர் போயிட்டு ஹீரோயின் அவன் பேசினதை நீங்க கேட்டீங்களான்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் அதையதையும் கண்டுக்காம அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அதுல பானியோட அனாலிசிஸ் இருக்கும். ஆல்ரெடி பானியை பத்தி ஹீரோ நான் அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட இத காமிச்சிருப்பாங்க. அட்வைசரும் இப்ப என்ன பண்றது, ஹீரோ பாக்கும்போது அவனுக்கு உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால அவன் சொல்ற மாதிரியே நம்ம பானியோட சீல அவன் கிட்ட கொடுத்து இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கலாமான்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடக்கலனா கூட அவன் பானிய வார் பண்ணியாவது எடுத்துருவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த கிஃப்டே எனக்கு கொடுத்திருக்கான். அதனால நம்ம இப்ப கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா கூட அவன் பண்ணிப்பானா அப்படின்றது கிளியரா தெரியல, அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு. அட்வைசரும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இந்த கேம் அவன் விளையாடிட்டு இருக்கான்ல, இதுல எனக்கான வழியை நான் கண்டுபிடிச்சாகணும், அவனோட வீக் பாயிண்ட கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு நிஜமாவே என்ன வேணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஒரு சாம்பர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, அங்க போய் உட்கார்ந்தாச்சு. ஹீரோயினும் டோயா கிட்ட நீ ஹீரோவை பார்த்தல, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறதுக்கு டோயாவும் அவன் சரியான காட்டு மிராண்டின்னு நினைக்கிறேன், நேத்துக்கு நானும் நம்மளோட அசிஸ்டன்டும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட 4 தளபதிகளை பார்க்க வேண்டியதாயிடுச்சு, வழியில எதுக்காக நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த லியான் இருக்கானே குண்டு பையன், அவன் என்ன தெரியுமா சொன்னான், நாங்க இங்க ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாதா, எதுக்காக எங்க வழியில வந்துட்டு இருக்க, இல்லனா ஒன்னே இந்த பெட்டிக்குள்ளாடி அடைச்சு வச்சிருவோம், இது பெட்டிக்குள்ளாடி இருக்கக்கூடியது லீசு அப்படின்னு சொன்னாங்க. நானும் லீசு எங்க இந்த பெட்டிக்குள்ளாடி இருப்பாங்க, அவங்க ரொம்ப உயரமா ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப வீரமா இருப்பாங்க, அவங்க எப்படி இந்த பெட்டிக்குள்ள இருப்பாங்கன்னு கேட்டோடனே அந்த பெட்டியை அவனுங்க ஓபன் பண்ணி காமிக்கிறதுக்காக எடுத்தானுங்களா, அப்போதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் அந்த குண்டு பையன் லியான் சொன்னா, இந்த பெட்டிக்குள்ளாடி அவனை துண்டு துண்டா நாங்க நறுக்கி வச்சிருக்கோம், இதே மாதிரி உங்களையும் நறுக்கி வைக்க கூடாது அப்படின்னா பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். பாரு அவன் எவ்வளவு கருண கொடூரமா இருக்கான், ஒரு ஆளையே பெட்டிக்குள்ள வெட்டி வச்சிருக்கான்னு. ஹீரோயினும் இதுல ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது, லீசு ஹீரோ கண்ணு முன்னாடி அவனோட தாத்தா அப்பா அவனோட அண்ணா 3 பேரையுமே கொலை பண்ணிருக்கான், அதனால அவன் இதை செய்யறதுல எல்லாம் எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. மக்கள் எல்லாரையும் அவன் எந்த மாதிரி ட்ரீட் பண்றான்னு கேட்கும்போது மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க யாரையுமே அவன் ஒழுங்கா ட்ரீட் பண்ணவே இல்லைன்னு. சரி வேற ஏதாவது பண்ணானான்னு கேக்குறதுக்கு பிரேயர் பண்றதுக்காக ஒரு ஹால் வச்சிருப்பாங்கல்ல, அத கூட அவன் இடிச்சு தள்ளுறதுக்காக எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கானு. ஹீரோயினும் பிரேயர் கூட பண்ணக்கூடாதா, சரி அவன் கூட இருக்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்றான்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனா என்ன தூக்கத்துல கூட அவன் யாராச்சும் பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுவானா, தூக்கத்துல கூட கொலை பண்ணுவானான்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ தூக்கத்துல நைட்டு தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. யாருங்க வெளியில அப்படின்னு கேக்குறாங்களா, உடனே தளபதி வெளியில இருந்து நான் வெளியில தான் நிக்கிறேன், ஏதாவது பிரச்சனையா நான் உள்ள வரவான்னு கேக்குறதுக்கு இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் தூங்கிடுறாங்க. சோ ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா நைட் அவங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் வராது. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு இன்னும் தெரியாது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஹீரோ கொலை பண்ணுவாங்க, யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்றது மட்டும் தான் தெரியும். இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ அட்வைசர் கூட தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காவலாளி வந்து கவுண்டிங்க காமிக்கிறாங்களா, அதை பார்த்துட்டு ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, இன்னும் இங்க எத்தனை வீடு இருக்கு எத்தனை ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க இன்னும் கணக்கெடுக்கலையே அப்படின்னு கேட்டுட்டு சீக்கிரமா கணக்கெடுத்து கொடுங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டாங்க. அப்ப அட்வைசர் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல ஜிந்துல இருக்க மக்கள் எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்க, ஏன்னா லீசு இங்க ஆட்சி செய்யும் போது உன்னை பத்தி நிறைய தப்பான விஷயங்களை இவங்க எல்லாருக்குள்ளயுமே புகுத்தி இருக்கான், அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அமைதியா இருந்து இந்த மக்களோட நம்பிக்கை பெறணும்னு. ஹீரோவும் எனக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது 10 டெரஸ் அப்படின்னு ஒண்ணு பாக்குறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த 10 டெரஸ்ல ஏறி நின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிந்து ஊரு முழுக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப போர் நடந்துச்சுல அதுல இந்த டெரஸ் ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, இத சரி பண்ணணும் அப்படின்னு. ஹீரோயினும் நான் மேல போய் பார்க்க போறேன்னு சொல்றாங்களா. அப்ப பக்கத்துல இருக்கவங்களும் இளவரசி ஹீரோவோட ஒய்ஃப் மேல போகாதீங்க அது இடிஞ்சிருக்குன்னு அஸ்டனு கோவந்துருச்சு, அவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளாடி இவங்க எப்படி அவனோட ஒய்ஃப் ஆவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா. அப்ப மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவன் ஹவுஸ் ஹோல்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கான், நாங்க எல்லாரும் பூர்வீகமா இந்த இடத்துல வாழல, நாங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம், ஒருவேளை அவன் மட்டும் எங்களை கண்டுபிடிச்சான் அப்படின்னா கொலை பண்ணிடுவான், அதனாலதான் நாங்க எங்களோட எண்ணிக்கை எதையுமே அவனுக்கு கொடுக்காம இருக்கோம், தயவு செஞ்சு ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அவன் எங்க எல்லாரையுமே உயிரோடி விடுவான், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின்
யான்சாங் சிட்டியை சேர்ந்தவங்களா, யான்சாங் சிட்டிக்கும் வெய் சிட்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க யான்சாங் சிட்டில இருக்க யாரையுமே, அகதிகள் யாரா இருந்தாலுமே அவங்கள கொலை பண்ண முடியாது, ஊரை விட்டு துரத்தவும் முடியாது. அதனாலதான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம 10 டெரஸ்க்கு மேல நின்னு ஊரை பாக்குறாங்க. ஊர் எல்லாமே இடிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே நேரத்துல ஹீரோவும் அட்வைசருமே மேல ஏறி நின்னு பாக்குறாங்க. இவங்க 10 டெரஸ்க்கு போகல, இவங்க ஒரு இடத்துல கட்டைகளை வச்சு உயரமான இடத்தை கட்டி வச்சிருக்காங்க. அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அட்வைசர் சொல்றாங்க நிறைய இடத்துல சேதங்கள் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா ஊர் மக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது அப்படின்றதே தெரியலன்னு ஹீரோவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அது அந்த பொண்ணு தானே, ரொம்ப அழகா இருக்கா, இவதான் வெய் சிட்டியோட அரசரை கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவும் இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் 10 டெரஸ்ல அழகா நின்று எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவும் ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கா, அவ அழகா இருக்கா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வராங்களா. ஹீரோயினும் ஜிந்து நிஜமாவே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு, அசிஸ்டன்டும் அப்படின்னா நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க போறீங்களான்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா கிடையாது, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜிந்துல மட்டும்தான் நடக்கும், பானில நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இப்ப அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றே தெரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட எதையோ சொல்லி விடுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு காவலாளிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப காவலாளிகள் ஊர் மக்களை தள்ளி விட்டு போயிடுறாங்க. சோ அந்த ஊர் மக்களை அசிஸ்டன்ட் போயிட்டு காப்பாத்துறாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஹீரோயின் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, ஹீரோயினோட வண்டி அந்த தெருவுல மாட்டிக்கிட்டு இருக்கு, உள்ள வர மாட்டேங்குது, சோ நீங்க அந்த தெருவை கிளீன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் 5 கிலோ மாவு கொடுப்பேன், ஹீரோயின் தான் இதை பண்ண சொன்னாங்கன்னு உடனே எல்லாரும் நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடுக்கு கஷ்டத்துல இருக்காங்களா வார் நடந்ததுனால. சோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லியாங் இத போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஹீரோ தெருவுல இருக்க எல்லா இடத்தையுமே ஊர் மக்கள் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம கேட்கும்போது பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ எதுக்காக பண்றாங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினுக்காகன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு லியான் வந்து சொல்றாங்க, ஹீரோ ஊர் மக்கள் எல்லாருமே கிணத்தை கூட தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தூர்வார ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதை ஏன் பண்றாங்கன்னு கேட்கும்போது அதுவும் ஹீரோயினுக்காக தான். ஹீரோயினோட அசிஸ்டன்ட் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாவம் அவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கவே இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லா கிணத்தையுமே தூர்வார்னா அவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டாங்க. இப்படி ஹீரோயின் சொன்னாங்க அப்படின்னு நிறைய வேலைகள் வரிசையா முடிஞ்சிட்டே இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடைசியா ஹீரோ இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ஹீரோயினை பார்க்க போறாங்களா. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ற விதமா ஹீரோயினுக்கு நிறைய ஃபிளவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கவனிச்சிட்டாங்களா, அதனால அசிஸ்டன்ட் காஃபி ஊத்தி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஊர் மக்கள் எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு, நான் பண்ற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க, அதனாலதான் ஃபிளவர்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு. உடனே ஹீரோவும் அப்படின்னா ஊர் மக்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வரியான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல நீயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவங்க உனக்கும் ஃபிளவர்ஸ் கொடுப்பாங்க, நான் யான்சாங் சிட்டில வந்திருக்கேன், அதனால அவங்க என்ன நம்புறாங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அவங்கள யாரும் இங்க இருந்து துரத்த மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க, அதனாலதான் எனக்கு அவங்க ஃபிளவர்ஸை கொண்டு வந்துருக்காங்கன்னு. ஹீரோவும் ஒரு ஃபிளவரை எடுத்துட்டு நீ நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க அப்படின்றது மட்டும் தெரியுது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு என்ன கல்யாணம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு. ஹீரோயினும் இது நான் சொல்லல, ஊர் மக்கள் தான் சொன்னாங்கன்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, பான்சி சிட்டியோட சீலை மட்டும் என் கையில கொடுத்துடு, நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. ஆனா ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லலையா. ஹீரோ சொல்றாங்க, ஜிந்து சிட்டி ஆல்ரெடி வெய் சிட்டியோட இடத்துல தான் இருந்துச்சு, லீஸோ அதை எடுத்துக்கிட்டான், என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான், இப்ப நீயும் உன்னோட கல்யாணத்தை ஆஃபர் பண்ணி என்கிட்ட இருந்து ஜிந்து சிட்டியை எடுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால என்ன ஏமாத்த முடியாதுன்றாங்க. ஆனா அதுக்கும் ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லல. என்னோட தாத்தாவை நீங்க முட்டாளாக்குன மாதிரி என்ன முட்டாளாக்க முடியாது அப்படின்னு பூ எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு சீக்கிரமா முடிவெடு, பான்சி சிட்டியோட சீலை என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப டயோ ஓடி வந்து அவன் ரொம்பவே அரகண்டா பேசுறான்ல அப்படின்றாங்களா. ஹீரோயினும் அவன் சீக்கிரமா நம்மளோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அதை தான் நம்ம நம்ப கூடாது, இப்ப அவன் இந்த மாதிரி இருக்கான்ல இதை கூட நம்பலாம் அப்படின்னு. டயோவும் நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் என்னோட மனசு ஆறு மாதிரி அது எங்கேயுமே நிக்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பா இதுக்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றாங்க. இப்ப குதிரையில ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் தளபதி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்களா. அப்ப லியாங் சொல்றாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஹீரோயின் கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, அவ வந்த 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி ஊர் மக்கள் எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா, எல்லாருமே அவளுக்கு ஃபிளவர்ஸ் கொடுக்குறாங்க, அவளை புகழ்ந்து பேசுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க, எல்லாமே அவளுக்கு மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த நாட்டை காப்பாத்தினதே நம்ம தான் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய போறோம், ஆனா இந்த ஊர் மக்களுக்கு அது கூட புரிய மாட்டேங்குது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப குதிரை மேல பால் படுற மாதிரி போயிடுச்சு. சோ குதிரை பயந்து அந்த குழந்தை மேல இடிக்கிற மாதிரி போயிடுச்சா. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய
காப்பாத்திடுறாங்க. அப்ப அந்த குழந்தையோட அப்பா வந்து எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் யார் உங்களை கொலை பண்றதுக்காக வந்தா, நான் கொலை பண்றதுக்காக வரலன்னு. அப்போ அந்த ஆள் டக்குனு ஃப்ளவர்ஸ் எடுத்து ஹீரோ கையில கொடுத்துட்டு, நீங்க எங்களோட நாட்டை மீட் எடுத்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இங்க நான் நிறைய வருஷங்களா இருந்திருக்கேன். வெய் சிட்டி இங்க ஆட்சி செய்யும் போது நான் இங்க இருந்திருக்கேன். லியூ கையில அது போனதுக்கு அப்புறமாவும் நான் இங்க இருந்திருக்கேன். அதனால நீங்க நல்ல விதமா ஆட்சி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துப்பீங்களா, உங்களோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஹீரோ முறைச்சு பாக்குறாங்க. லியாங் உடனே என்கிட்ட கூட அந்த ஃப்ளவர்ஸை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு அதை வாங்கி வச்சுட்டாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பரவாயில்ல இங்க இருக்கவங்க ஹீரோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் செய்யறாங்கன்னு. ஆனா ஹீரோவுக்கு தான் தெரியும் முழு சப்போர்ட்டும் ஹீரோயினுக்கு தான் இருக்குன்னு. அதே நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே மேயரோட வீட்டு கதவை தட்டி, மேயர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹீரோவை இங்க இருந்து துரத்துறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவன் பிரேயர் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு. அப்போ மேயர் சொல்றாங்க, லீசு இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த சிட்டில நான் மேயர் கிடையாது, இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ 10 டெரஸ்ல இருந்து நைட் ஜிந்து சிட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அட்வைசர் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே மறந்துடக்கூடாது, ஜிந்து சிட்டியை நீ டேக் ஓவர் பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக, ரிவெஞ்ச்காக கிடையாது, நீ இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும்னு. ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்றாங்களா. அட்வைசரும் அதுக்காக உனக்கு மக்களோட சப்போர்ட் தேவை, அதனால அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு. ஹீரோவும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, கண்டிப்பா இது எல்லாமே சரியாகும்ன்றாங்க. ஆனா எப்படி சரி பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியல, இருந்தாலும் அமைதியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட பாட்டியோட அசிஸ்டன்ட் அவங்க அனுப்பிவிட்டு ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஹீரோட மனசுல நிறைய ஹேட்ரட் இருக்கு, அவன் நிறைய பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடய இத்தனை வருஷங்கள் வளர்ந்துட்டான். அதனால அவனோட மனசுல இருக்கக்கூடிய கோவத்தெல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அவனுக்குன்னு ஒரு லைஃபை வாழணும் அப்படின்றதுக்காக தான் பாட்டி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க. ஆக்சுவலி இந்த செவர் இருக்கே, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஜிந்து சிட்டி வெய் சிட்டியோட கையில இருந்து போனதுக்கு அப்புறமா அவங்க இங்க இருந்து அப்பப்போ அடுத்த நாட்டுக்கு வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி மக்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செவரையே கட்டியிருக்காங்க. கொஞ்ச காலத்துல இந்த மக்கள் எதுக்காக இந்த செவரை கட்டினாங்க அப்படின்ற விஷயத்தையும் மறந்துட்டாங்க. என்னமோ இவங்களோட மூதாதையர்கள் எல்லாரும் இந்த செவர்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இவங்களோட நம்பிக்கை மட்டும்தானு. ஹீரோயினும் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்டும் பாட்டி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க, நீங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஹீரோட மனசுல இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாத்தையுமே நீங்க தான் போக்கணும் அப்படின்னு டோக்கனை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் உள்ள போய் பிரேயர் பண்ண போறாங்க. அந்த டோக்கன்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு. அப்ப ஹீரோ வேற குதிரையில அங்க வந்துட்டாங்க. இந்த செவரு இன்னும் எதுக்காக இங்க இருந்துட்டு இருக்கு, நான் இதை இடிச்சு தள்ளணும்னு சொன்னேன் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயினை பாத்துட்டாங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கீழே இறங்கி ஹீரோயின் பக்கத்துல போறாங்க. ஹீரோயினும் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த செவரு எதுக்காக கட்டினாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டயுமே திட்டி பேசுறாங்க. அப்ப மேயர் அங்க இருக்காங்களா, எல்லாருமே கீழே குனிஞ்சு ஹீரோவை வணங்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, இந்த செவரு உங்களையும் வெய் சிட்டியும் பிரிக்கிறதுக்காக கட்டப்பட்டது, இதுக்கு அடியில எவ்வளவு பெணங்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செவரு ஒண்ணும் உங்க மூதாதையரோட மெமரிஸ் கிடையாது, இது கெட்ட மெமரிஸ் அப்படின்றாங்க. ஆனா எல்லாருமே இல்ல, இந்த செவரை இடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப பின்னாடி இருந்த மேயருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கத்தி எடுத்துட்டு ஹீரோவை கொலை பண்றதுக்காக போறாங்க. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும்ல, அதனால மேயரோட கையை பிடிச்சிடுறாங்க. மேயரை கொலை பண்றதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல அட்வைசர் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஹீரோ வேண்டாம், இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத, மேயரை கொலை பண்ணிடாத, ஏன்னா இந்த மேயர் உன்னோட தாத்தா இந்த இடத்த ஆட்சி செய்யும் போதே இருந்தாங்க. ஆனா லீசு இந்த இடத்த பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வேற வழி இல்லாம மக்களுக்காக லீசுக்கு கீழே இருந்தாங்க. இப்ப மறுபடியும் உனக்கு கீழே வரணும் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையை நம்ம அடையணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப நம்பிக்கை தக்கவர், அவர் மக்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால பொறுமையா இருன்னு சொன்னோடனே ஹீரோ அமைதி ஆயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே மேயரை எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த செவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட அசிஸ்டன்ட் கூட ரூம்ல இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ பாட்டியோட அசிஸ்டன்ட் சொன்ன விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஹீரோட மனசுல நிறைய காயங்கள் இருக்கு, அவன் அந்த கஷ்டத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்ன உடனே அவன் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சோ நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் இந்த மக்களை ஹீரோவுக்கு அடிப்பணி வைக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் மேயரை கட்டி போட்டு ஹீரோ முன்னாடி நிக்க வச்சாச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே மேயரை விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே இந்த மேயரை கொலை பண்ணியே ஆகணும்னு. அட்வைசரும் ஏண்டா ஹீரோவை தூண்டி விடுற அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா ஜிந்து சிட்டியை நம்ம தான் கைப்பற்றி இருக்கணும், இப்ப நமக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனா நம்மளையே எதிர்த்து கொலை பண்றதுக்காக வராங்க. இந்த ஊர் மக்கள் சரியான பைத்தியங்களா இருக்காங்க, இவங்க யாருக்குமே எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுன்னு. ஹீரோவும் ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வராங்க. உடனே ஹீரோவும் வாமா வா, கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க, ஒன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த பிரச்சனையே ஒன்னால தான் ஆரம்பிச்சு, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற
போறேன்னு. ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜிந்து சிட்டி இப்போ உங்க கையில இருக்கு. சோ மக்கள் எல்லாருமே உங்களுக்கு கீழே இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவங்க உங்களுக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னா எதிரா பேசுறவங்கள கொலை பண்ணுங்க. ஒரு 10 பேர் உங்களுக்கு எதிரா பேசினாங்கன்னா 10 பேரையும் மக்கள் முன்னாடி கொலை பண்ணுங்க. அப்ப தானா அவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஒருவேளை அதையும் மீறி 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேரையும் கொலை பண்ணுங்க. 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 பேரையும் கொலை பண்ணுங்கன்னு. இதை கேட்ட உடனே மேருக்கு செம்ம காண்டாவுது. ஏய் ஹீரோயின், உன்னோட தாத்தா எவ்வளவு நல்லவரு, ஆனா நீ எப்படிப்பட்டவளா இருக்க அப்படின்னு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா காவலாளிகள் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஊர் மக்களும் ஹீரோயினை கெட்ட விதமா பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் வாய மூடிட்டு இல்ல, எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேரையும் ஹீரோ கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு வாள் எடுத்து ஹீரோயினோட கழுத்துல வெட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு. ஹீரோயினோட முடி கீழே விழுது, கொஞ்சமா தான் கீழே விழுது. ஆனா ஹீரோயினோட கழுத்துல லைட்டா அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஹீரோவும் இவ சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஜிந்து மக்கள் என்னோட மக்கள், அவங்க எல்லாருமே மனம் திரும்பி என்ன அவங்களோட அரசரா ஏத்துக்கிறது வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். உன்ன மாதிரி நான் கிடையாது, உன்னோட தாத்தா மாதிரி அடுத்த ஆளை ஏமாத்திட்டு போக மாட்டேன். நான் பண்ண ப்ராமிஸை நான் மீற மாட்டேன். என் தாத்தா இவங்க எல்லாரையும் நான் நல்ல விதமா பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நானும் இவங்க எல்லாருக்காகவும் தான் இங்க இருக்கேன். நீ சொல்ற அப்படின்றதுக்காக என்னால ஒருத்தரை கூட கொலை பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஆனா மக்கள் எல்லாருமே ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. இப்ப மேயர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்களா. மேயருக்கு ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா, மேயர் உங்களுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்களா. மேயரும் நம்மள கொலை பண்ண போறான் அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருந்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னா மேயரோட கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்டுடுறாங்க. மேயர் உடனே ஹீரோவை பார்த்துட்டு நான் உனக்காக பணி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், நீயும் உன்னோட தாத்தா மாதிரி தான் நல்லவனா இருந்திருக்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நாங்க எல்லாருமே உனக்கு கோஆபரேட் பண்ண ரெடியா இருக்கோன்னு. சோ ஹீரோ கஷ்டப்படாமலே ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஊர் மக்கள் எல்லாரையும் பாக்குறதுக்காக வழியில நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஹீரோயினோட பல்லாக்கு இருக்கும்ல அது மேல நிறைய குப்பையை போட்டுட்டு ஹீரோயின் நீங்க இந்த போ போ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்களா. அப்ப லியாங் சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள ஹீரோயின் கொலை பண்ண சொன்னாங்கல்ல, அதனால ஹீரோயின் மேல கோவத்துல இருக்காங்க. ஹீரோயினால அவளோட பேலஸ்க்கு கூட போக முடியல, அங்க டென்ஜரஸ்ல மேல நின்னுட்டு இருக்கா பாருங்க அப்படின்றாங்க. ஹீரோ உடனே ஊர் மக்களே எல்லாரும் கலைஞ்சு போகன்னு சொல்றாங்களா. மக்கள் எல்லாருமே ஹீரோ நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்காத, அவளை திரும்பவும் அவளோட ஊருக்கே அனுப்பிடு, அவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு லியாங்கும் அது அவளோட விருப்பம், நீங்க யாருமே அதுல தலையிடக்கூடாது, உங்களோட வேலையை பாக்குறதுக்காக போங்க அப்படின்னு சொன்னதுனால ஊர் மக்கள் அங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த டென்டரஸ்க்கு மேல வராங்க. ஹீரோயினை பாக்குறாங்களா. ஹீரோயினும் கொஞ்சம் முன்னாடி நீ என்ன பார்த்த பார்வை இருக்கே அது இப்ப வேற மாதிரி இருக்குன்னு. ஹீரோவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியும்னு. ஹீரோயினும் தெரிஞ்சா சரிதான் சொல்றாங்க. ஹீரோவும் ஆனாலும் எனக்கு ஒன்னும் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் தெரியுமா, நீ மக்கள் எல்லாரையுமே உன் இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஹியூக்லான் எல்லாமே இப்படிதான், உங்களோட வார்த்தையாலேயே அடுத்த ஆளை சீக்கிரமா நீங்க மேனிபுலேட் பண்ணிடுவீங்க. நீங்க எந்த சண்டையும் போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களோட வார்த்தைகளே போதும் அடுத்த ஆளை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைக்காத, இதை அப்ளை பண்ணிக்கோ உன்னோட கழுத்துல அப்படின்னு மருந்து வச்சுட்டு அங்க இருந்து போறாங்களா. நம்ம ஹீரோயின் அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை கீழே குடுகுடுன்னு ஓடி போய் பிடிச்சிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணவே இல்லை, மக்கள் எல்லாருமே உன் மேல இப்ப நம்பிக்கையா இருக்காங்க, அதனால உன்னோட பாட்டி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி என்கிட்ட ஒரு டோக்கனை கொடுக்க சொன்னாங்க, அந்த டோக்கனை உனக்கே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஹீரோ அந்த டோக்கனை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த டோக்கன்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு இது புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஹீரோவுக்கு அது புரியலையா, அதை பாக்குற தளபதிகளுக்கும் ஒன்றும் புரியலையா, இதோட மீனிங் என்னவா இருக்கும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ ஊர் மக்களை பாக்குறதுக்காக வெளியில போகும்போது அரிசி குடோன் இருக்குல்ல, அதுல இருந்து அரிசி எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. சோ ஊர் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு அரிசி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்கு எல்லாம் அரிசி வந்து தீரும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளாடி கண்டிப்பா அரிசி வந்துடும், நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொன்னதுனால மக்கள் நாங்க உங்களை நம்புறோம் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அரிசியை சீக்கிரமா காலியாச்சுன்னு கேட்கறதுக்கு தளபதிகள் சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் ஹீரோ, நம்ம எல்லா மக்களையும் வாங்க வந்து உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அரிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒருத்தர் கூட வரல. இப்ப எல்லாருமே ஒன்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல வராங்க. ஒரே நேரத்துல வந்தா எப்படி அவங்க எல்லாருக்கும் அரிசி கொடுக்க முடியும், ஜிந்து சிட்டிக்கே தண்ணி இல்லாம நம்மளோட அறுவடை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, அதனால அதிகமான அரிசியை நம்மளால கொண்டு வர முடியலன்னு ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜிந்துல இருந்து அரிசியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அட்வைசரும் அங்க இருந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஹீரோ, அதுக்கு பதிலா பக்கத்திலேயே பானி சிட்டில நிறைய அரிசி இருக்கு, அங்க குடோனே இருக்கு, நம்ம வேணா இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து பானி சிட்டியோட சீலை வாங்கி மக்கள் எல்லாருக்கும் அரிசி கொடுக்கலாம். சோ இதுதான் ரொம்ப சிம்பிள், நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா ஹீரோவோ இல்ல இல்ல முடியாது, இன்னும் நாள் போக
போகட்டும், அவளே கொண்டு வந்து சீலை என்கிட்ட கொடுப்பா அப்படின்ற மாதிரி போறாங்க. ஹீரோவோட பொறுமைக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி ஹீரோ இனி ஒரு பிளானும் வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயினை ஏமாத்துறதுக்காக ஹீரோயினே சீலை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வால் இருக்குன்னா மெமோரியல் செவரு அதை இடிச்சு தள்ளுறாங்க. மக்கள் எல்லாருமே பயந்து ஹீரோ கிட்ட என்ன விஷயம் கேட்கும்போது ஹீரோ சொல்றாங்க, இந்த செவரு ஹேட்ரட், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட செவரு. இது எல்லாத்தையும் நீங்க மூதாதையர்கள் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இன்னையில இருந்து வெய் சிட்டிக்கும் ஜிந்து சிட்டிக்கும் இடையில எந்த ஒரு செவருமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே சிட்டி தான் அப்படின்றதுக்காக தான் இந்த செவரையே நான் இடிச்சிருக்கேன். நான் என்னோட மக்கள் மாதிரி தான் உங்க எல்லாரையுமே பார்ப்பேன், உங்க யாருக்குமே நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுறாங்களா டயலாக்ஸ். அது எல்லாருக்குமே பிடிச்சு போயிடும். கூடவே ஆல்ரெடி மேயரா இருந்தவங்களே இன்னும் மேயரா இருக்கட்டும் சொல்றாங்களா. ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம ஹீரோயினுமே பரவாயில்ல, இவன் மக்கள் எல்லாருமே நல்ல மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அரிசி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. சோ ஹீரோவை பார்க்க வந்துட்டு சீலை கொடுத்துட்டு, ஹீரோ எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ மக்கள் எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துப்ப, இந்த சீலை நீ வச்சுக்கோன்னு. ஹீரோவும் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணமே முடியல, கல்யாணம் முடியாம இந்த சீலை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்ப நீயாவே கொண்டு வந்து தந்திருக்க, எதனாலன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும், ஏன்னா நீ மக்கள் எல்லாரையுமே நல்ல விதமா நடத்துவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. ஹீரோ எழுந்திருச்சு, நம்பிக்கையா? நம்பிக்கையை பத்தி நீங்க பேசுறீங்களா? கியூ கிளானோட தலைமுறை பேசுதா? கியூ கிளான் நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு மட்டுமே படைக்கப்பட்ட ஜீவன்கள், நீங்க எல்லாரும் துரோகிகள். நீ இப்ப இந்த சீலை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன ஏமாத்தலாம் நினைச்சியா? இதனால நான் அப்படியே யான்சாங் சிட்டிக்கு கீழே பணிவிடை செய்யறதுக்காக போயிடுவேன், யான்சாங் சிட்டிக்கு மேல இருந்த எல்லா கோவத்தையுமே மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சியா? என்னோட தாத்தாவை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. ஒரு தடவை உங்களால நாங்க ஏமாந்துட்டோம், திரும்ப திரும்ப ஏமாற மாட்டோம். உன்னோட அழகுல என்ன மயக்கிடலாம் நினைக்காத, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. இப்போ நான் எப்படி நீங்க என்ன முட்டாளாக்குனீங்களோ அதே மாதிரி நான் உன்னை முட்டாளாக்கியிருக்கேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. அப்படின்னா பானி சிட்டியோட சீலை ஹீரோயினே ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ நல்லவ மாதிரி டிராமா பண்ணிருக்கானா? அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த சீலை வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினை இங்க இருக்க விடுவாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.